ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறடி காசை பார்க்குறோம். சிறடி காசையில் நம்ம மனோஜ் கண்ணன் அடித்து அலப்பற தாங்க முடியாமல் நம்ம ரோகிணி ஒரு பக்கம் பேய் இறந்த மாதிரி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மாட்டிக்கிட்டே அவ்வளோதான். ஐயோ இவன் வேற கின்றான்டா அவள் வாயை பிடிங்கி வாடகைக்கு விடுறதுலே குறியா இருக்காண்டா. வாயை பிடிங்கி வாடகை விட்டா நம்ம பொழப்பு தானே நாருங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது நம்ம ரோகிணிக்கு. அதுக்கப்புறம் சமாளிக்க முடியாமல் சமாளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால் ஜாட காமிச்சிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்காங்க மீனா. சாப்பாடை தான் இங்கே சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா வேலைக்கு போகிற இடத்துலையும் அப்படி தாங்க இருக்காங்க. அதாவது இந்த மல்லிகைப்பூ கேட்டால் செவந்திப்பூ கொடுக்குறாங்க, செவந்திப்பூ கேட்டால் மல்லிகைப்பூ கொடுக்குறாங்க. என்னம்மா ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க ஒன்றும் புரியலை, நான் அப்புறமா வரேங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கட்டின புருஷன்ட்டே உண்மையை வெளியே சொல்ல அப்புறம் இப்படி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரமாக அந்த வழியாக வந்த நம்ம முத்துவை காரை பிடிச்சி நிப்பாட்டி அதுக்கப்புறம் மீனாவுக்கு என்ன ஆச்சு, ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கான்றாங்க. டே ஒன்றும் இல்லைனாலும் ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு 1000 மாதிரி பண்ணிடுறீங்களாடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சொன்ன உடனே இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு செல்வத்துக்கிட்ட புலம்பிகிட்டு இருக்க. செல்வம் ஒரு பக்கம் பூசாரியை மந்திரிச்சுட்டு ஒரு தாயத்து கட்டினா சரியாக போயிடும்ப்பா, இப்படிலாம் ஒரு மாதிரின்னு கொண்டு போய் பூசாரின்னு சொல்லிட்டு காசை கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுக்காமலே இருக்கலாம்டா. இந்த தாயத்து அந்த தாயத்து இந்த தாயத்து அந்த தாயத்துன்னு எத்தனை தாயத்தை கட்டுவீங்க? ஆக மொத்தத்தில் தலையிலேருந்து கால் வரையும் தாயத்தான் கட்டிக்கிட்டே நிற்கணும், அதுதானே உங்கள் ஆசை, கட்டிக்கிறேன்டா யூஸ்மிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு நம்ம மீனாவோட ரியாக்ஷன். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த விஷயத்தை வீட்டில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் அகலக்கால் வைக்காதப்பான்னு சொன்னால் நீ கேட்குறியாப்பான்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாரு. யாருன்னு பார்க்குறீங்களா? அவங்க அப்பா தான். விஜயா எப்படியும் சொல்ல போகிறதில்ல, அதனால நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரோகிணிக்கு எப்போ எந்த உண்மை வெளியே வரும்னு தெரியாமல் பக் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. இதெல்லாம் தேவையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்